வா வாத்தியார் அப்படின்ற ஒரு படம் ரிலீஸ் ஆனதுலேருந்து எல்லாருமே வந்து படம் நல்லாவே இல்லை, பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த படம் டிசம்பருக்கு வர வேண்டிய படம், ஆனால் பொங்கலுக்கு வந்துச்சு. பொங்கலுக்கு கிளாஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் உண்மையிலேயே இந்த படம் வந்து ஒர்த்து இல்லையா, இல்லை சொல்கிற மாதிரி நல்லாவே இல்லையா அப்படின்றத தெளிவாக பார்க்கலாமா? இந்த படத்துடைய கதை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கதை. என்ன அப்படின்னா, எம்ஜிஆர் சார் வந்து இறக்குறாரு, அதே டைமில் ஒரு குழந்தை பிறக்குது. அவர் தான் எம்ஜிஆர் அப்படின்னு அந்த குழந்தையோட தாத்தா நினைக்கிறாரு. அந்த குழந்தை உண்மையிலே எம்ஜிஆர் ஆச்சா, இல்லை என்ன நடக்குது அப்படின்றது தான் படத்துடைய கதை. இந்த படத்துடைய கதையை சொல்லும் போதே எல்லாரும் நினைப்பீங்க படம் சூப்பராக இருக்குமோ அப்படின்னு. ஆனால் உண்மையிலேயே இந்த கதையை அவங்க அழகாக எடுத்திருந்தாங்க அப்படின்னா படம் வேறு லெவலில் இருந்திருக்கும். ஆனால் அவங்க சம்மந்தமே இல்லாமல் ஏதோ எடுத்து வச்சுருக்காங்க, நல்லா இல்லை அப்படின்றத சொல்ல முடியுது. ஸ்க்ரீன் ப்ளே சரியே இல்லை. இந்த படத்துடைய ஸ்க்ரீன் ப்ளே ஒஸ்ட் ஸ்க்ரீன் ப்ளே அப்படின்னு நான் வந்து அசால்ட்டாக சொல்லிடுவேன். இந்த படத்துடைய ஸ்க்ரீன் ப்ளே வந்து ரொம்ப போராகவே இருக்கும். படம் ஃபுல்லாகவே லேகு. ஃபஸ்ட் ஹாஃப் கூட ஓகே, ஓரளவு பார்த்துடலாம். செகண்ட் ஹாஃப் வந்து எப்போ தான் முடியும் அப்படின்றது எனக்கு தோணிகிட்டே இருந்துச்சு. ஸோ இந்த படத்துடைய ஸ்க்ரீன் ப்ளே ரொம்ப சொதப்பி வச்சுட்ட மாதிரி இருக்குது. நரன் குமாரசாமி கிட்ட இருந்து இந்த மாதிரி ஒரு படத்தை நம்ம எதிர்பார்க்கவே முடியாது. இந்த படம் ஒரு ஃபேண்டசி படம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். இந்த படத்தில் அவங்க ஆல்டர் ஈகோ பற்றி பேசியிருக்காங்க. பட் ஆல்டர் ஈகோ வந்து ரொம்ப டீப்பாக பேசியிருந்தா நல்லா இருந்திருக்கும். ஆனால் அவங்க வந்து ஆல்டர் ஈகோ வந்து ஏதோ வித்தியாசமாக பண்ணுறேன்னு சொல்லிட்டு சொதப்பி வச்சுட்டாங்க. இதுதான் அந்த படத்துடைய மிகப்பெரிய நெகட்டிவ் அப்படின்னு நான் சொல்லுவேன். சரிடா, அந்த படத்தில் வந்து பாசிட்டிவ் இல்லை அப்படின்னா ஒரு சில பாசிட்டிவ் இருக்குது. என்ன அப்படின்னா, இந்த படத்தில் ஒரு சில ரெஃபரன்ஸ் மாதிரி வரும், பழைய படத்துக்கு ரெஃபரன்ஸ், அதெல்லாம் செம்மையாக இருக்கும். ஒரு சில பாடல்களுமே யூஸ் பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் செம்மையாக இருந்துச்சு. ஆனால் படம் லேக் ஆகுறதுனால அதுவே நம்மளுக்கு வந்து ஒரு போராகவே தெரியும். இந்த படம் பார்க்கலாமா பார்க்கக்கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த படம் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா தேட்டரில் போய் பார்க்காதீங்க, வீட்டில் ஓடிடியில் வந்ததுக்கப்புறம் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு நல்லது, எல்லாருக்கும் நல்லது. ஓகே, நாளை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.